இப்ப அர்ஜுனன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் இந்த மாதிரி வெற்றி பெற்று அந்த வெற்றியை பாராட்டுகிறவர் பீஷ்மர். அர்ஜுன மாதிரி ஆறா சண்டை போடுவா. நான் வில்வித்தையை காமிச்ச உடனே துரோணர் சொல்வார், என் சிஷ்யன் அவன மாதிரி ஆறா சண்டை போடுவா. சோ இவாளுடைய அப்ரிசியேஷனும் சாட்டிஸ்பாக்சனும் தான் என் லைஃபே. இப்ப இவாளையும் நான் கொண்டுட்டா அப்புறம் என்ன பார்த்து திருப்தி அடையறதுக்கோ சாட்டிஸ்பை அடையறதுக்கோ ஆறு இருக்கா? சோ நான் யாரை இழக்கிறேன்? நான் பீஷ்மரை இழக்கல. இந்த வார்த்தையை பாருங்க, நான் துரோணரை இழக்கல. பின்ன என்னன்னா என்னோட சந்தோஷத்தை இழக்கிறேன் இல்லையா? ஏன்னா சந்தோஷம் இவாளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. கம்ப்ளீட்டா என்டையரா அவளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ரொம்ப சைக்காலஜில ரொம்ப நுட்பமான விஷயம் இது. ஆப்ரஹாம் லிங்கன் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கிறார். ஆப்ரஹாம் லிங்கன் ஒயிட் அண்ட் ஒயிட் ஃபுல் சூட் இருக்கிறார். செனட் போறார், மீட்டிங் போயிட்டு இருக்கிறார். அவர் கார் போகும்போது எழுத்தாப்புல ஒரு சாக்கடையில ஒரு பன்னிக்குட்டி மாட்டிடுச்சு. அந்த பன்னிக்குட்டி வீச்சு 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 வீச்சுன்னு கத்துறது. ஆப்ரஹாம் லிங்கனால மேற்கொண்டு போக முடியல. காரை ஸ்டாப் பண்ண சொன்னார். விறுவிறுன்னு இறங்கினார். அந்த சேத்துல சகதியில மாட்டி இருக்கிற பன்னிக்குட்டிய அவர் உள்ள இறங்கி அதை காப்பாத்தி வெளியே விட்டார். விட்டுட்டு மறுபடியும் கார்ல உட்கார்ந்தார். போ அப்படின்னார். ஒயிட் அண்ட் ஒயிட் டிரெஸ் அழுக்காயிட்டு. உடனே என்ன சொல்லுவான்? பிரசிடென்ட் பாரு எவ்வளவு பெரிய கருணைனால ஒரு பன்னிக்குட்டியை காப்பாத்திட்டார், அவருக்கு எவ்வளவு கருணை எவ்வளவு கருணை. அதை கேட்ட உடனே ஆபிரகாம் லிங்கன் ஒரு வார்த்தை சொன்னார். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அந்த பன்னிக்குட்டியை நான் காப்பாத்தினது என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்கு தான். என்னன்னா அது வீச்சு வீச்சுன்னு ஒரு மாதிரி கத்துச்சு, அதை என்னால சகிச்சுக்க முடியல. அந்த துயரத்தில இருந்து நான் வெளியில வரணும்னா அதை காப்பாத்துறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. சோ நான் பன்றிக்காக இந்த காரியத்தை செய்யவே இல்லை. அந்த உணர்வு என்னை கொல்லாதபடி இந்த காரியத்தை நான் பண்ணிருக்கிறேன். இது முழுக்க முழுக்க சுயநலமானதே ஒழிய பன்றியை சார்ந்த பொதுநலமானது அல்ல. இப்படி எவனும் யோசிச்சதே கிடையாது. எதுக்காக ஒண்ணு செஞ்சுட்டு பொதுநலத்துக்கு பண்றேன்றான், தப்பு. பொதுநலத்துக்காக இல்ல, நம்ம உள்ளத்தை திருப்தி பண்ணிக்கிறதுக்கு, அல்லது நம்ம ஈகோவை சாட்டிஸ்பை பண்ணிக்கிறதுக்கு, அல்லது நம்ம கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு அந்த காரியத்தை பண்ணிருக்கமே ஒழிய அந்த காரியத்துக்காகவே அந்த காரியத்தை நாம யாரும் பண்றது இல்லை. இப்ப அதான் சொல்றா, நான் வெளியில போய் இவ்வளவு சாதிக்கிறது யாருக்காக? பீஷ்மருக்காக, துரோணருக்காக, கிருப்பருக்காக. இவெல்லாம் என்ன பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இவாளெல்லாம் கொண்டு குவிச்சிட்டு என்ன பாராட்ட யாருமே இல்ல, ரெகக்னைஸ் பண்ண யாருமே இல்ல, என்ன கொண்டாட யாருமே இல்ல. அப்புறம் என்னத்துக்கு எனக்கு இந்த வெற்றி? நான் எப்படி இருக்க முடியும்? நீங்க அப்ப இந்த ஆர்குமெண்ட்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, பீஷ்மரை கொல்லக்கூடாதுங்கிற ஞானம் உனக்கு வரவே இல்லை. நான் சந்தோஷமா இருக்கணும்னா இவாள்லாம் உயிரோடு இருக்கணும். ரொம்ப ரொம்ப பயங்கர குறுயலான விஷயம். நான் நல்லா இருக்கணும்னா பீஷ்மர் உயிரோடு இருக்கணும். ஒரு ஒய்ஃப் காரடையான் நோன் பண்ணிக்கு ஹஸ்பண்ட் காலில் விழுந்து எழுந்துச்சு சொன்னா, 7 வருஷத்துக்கு நீ தான் எனக்கு கணவனா வரணும்னா. இவன் அதிர்ந்து போயிட்டான். அடுத்த ஜென்மாவிலையாவது விடுதலை உண்டுன்ற எண்ணத்துல இருந்தான். 7 வருஷத்துக்கு நீ தான் உடனே ஏன் இப்படி கேட்கிறேன்னா, இப்படி ஒரு இழிச்ச வாயம் கிடைக்க மாட்டானே, என்ன அடுத்த ஜென்மத்துல கிடைக்காம போயிட்டா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. சோ அவ என்னைக்கும் அப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு இப்படி ஒரு பய சிக்கணுமா? ரொம்ப குரியல். நான் சொல்ற விஷயம் ரொம்ப குரியல். பட் உலகத்துல மனுஷா அப்படித்தான். மத்தவாளை அவ ரட்சிக்கிறாளோ காப்பாத்துறாளோன்னு சொன்னா அவளுக்காக அல்ல, இவாளெல்லாம் நான் காப்பாற்றத்துல எனக்கு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் காப்பாற்றுறாளே ஒழிய அவள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள்ங்கிறதுக்காக அல்ல. இப்ப என்ன சொல்றான்? என்ன பீஷ்மர் பாராட்டணும், நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பீஷ்மர் உயிரோடு இருக்கணும். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உயிரோடு இருக்க வேண்டிய பீஷ்மரை நானே எப்படி கொல்றது? நான் கொல்ல மாட்டேன். சோ இது ரொம்ப அவனுடைய மனோ விஞ்ஞானம், அர்ஜுனுடைய மனம் எப்படி போறது அப்படிங்கறத படிப்படிப்படியாக நாம உணர வேண்டிய இந்த இடம். சோ என்னுடைய அப்படிங்கிற அதே கோணத்திலேயே அவன் பேசிக்கொண்டே போறான். இவர்களை எல்லாம் நான் எப்படி அழிப்பேன்? சரி, இப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, நாமளாவே எழுப்பிக்க வேண்டிய ஒரு கேள்வி. நீங்க யாரும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இந்த ரீதியில போனா பகவத்கீதை என்னைக்கு முடிக்க போறாரு? பகவத்கீதை முடிவே இல்லாதது, அதை யாரும் என்னைக்கு முடிக்கவே முடியாது. நான் போன தடவை சொல்லியிருக்கேன், என்னன்னா அவசர அவசரமா அள்ளி விழுங்குறத விட 1-2 ஆனந்தமா சாப்பிட்டுட்டு போறது எவ்வளவோ தேவை. நான் என்னுடைய பிளானே சொல்லிட்டு இருந்த 6 நாளைக்குள்ள நம்ம 3 அத்தியாயம் தான் பார்க்க போறோம். இந்த 3 அத்தியாயத்துல ஒரு புதிய கோணத்துல கீதையை உணர போறோம், பார்க்க இல்ல உணர போறோம். அதனால நான் 18 அத்தியாயத்தையும் இந்த 6 நாளைக்குள்ள சொல்லணும்னு எனக்கும் பகவானுக்கும் உனக்காச்சு எனக்காச்சுன்னு ஒண்ணு சண்டை எல்லாம் கிடையாது. சோ இதுல ஸ்லோவா தான் போறோம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுபவிக்க போறோம். இப்போ ஒரு குறுக்க ஒரு கேள்வி, அர்ஜுனன் மட்டும் இப்படி ஞானி மாதிரி பேசுறானே, இந்த மாதிரி எல்லாம் பேசுறானே,
நான் அப்படிலாம் கொல்ல மாட்டேங்கிறாரு. பீஷ்மர் இருக்காரு அந்த பக்கத்துல, அவர் கொல்றதுக்கு ரெடியா தான் நிக்கிறாரு. துரோணர் எதிர்பக்கத்தில் நிக்கிறாரு, அவர் கொல்றதுக்கு தான் நிக்கிறாரு. அவருக்கே இந்த உணர்வெல்லாம் வரவே இல்லை. நம்ம எதிர கொல்லக்கூடாது, இன்னொருத்தர கொல்லக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு வரவே இல்லை. துரோணருக்கு வரல, பீஷ்மருக்கு வரல, இன்னொன்னு துரியோதனுக்கு வரல. அவனும் யாரையும் கொல்லக்கூடாதுங்கிற மாதிரிலாம் அவனை நினைக்கவே இல்லை. அப்ப அவர்களுக்கெல்லாம் வராத ஒரு வருத்தம், வராத ஒரு எண்ணம் ஏன் இவனுக்கு மட்டும் வரணும்? இதத்தான் நான் முதல்ல சொன்ன பாருங்க. ஒண்ணு நாம கடவுள் ஆயிடணும், இல்ல மிருகம் ஆயிடணும். துரியோதனம் மிருகம், கவலையே கிடையாது. பீஷ்மரை போன்றவர்கள் கிட்டத்தட்ட கடவுள் நிலையை எய்தியவர்கள். அவங்க யுத்தத்தை பத்தி கவலைப்படவே இல்லை. ஆனா அர்ஜுனன் மனித நிலையில இருக்கிறான். அதனால்தான் துரியோதனனுக்கு அந்த வருத்தம் வரல, பீஷ்மர் துரோணரை போன்றவர்களுக்கு அந்த வருத்தம் வரல, அவனுக்கு மட்டும் அந்த வருத்தம் ஏற்பட தொடங்கி விட்டது. அப்போ அதான் ஆவரேஜ். உண்மையிலேயே அர்ஜுனுக்கு ஏன் கீதை சொல்லப்பட்டதுன்னு கேட்டா, நம்ம நிலையில இருக்கிற சரியான ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா அர்ஜுனன் தான். ஏன்னா நம்ம பீஷ்மரும் அல்ல, துரோணரும் அல்ல, நாம துரியோதனும் அல்ல. அவ்வளவு மோசமா நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம துரியோதனும் அல்ல. நம்முடைய நிலைமை என்னன்னா அந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட். அதுவும் என்ன, அர்ஜுனுடைய நிலை. துரியோதனை போன்ற கொடூரமான மனோபாவமும் இல்ல, பீஷ்மர் துரோணரை போன்ற ஞானமும் இல்லை. இப்ப இன்னொரு கோணத்துல பார்ப்போமே. ஆடி மாசம் விதை போட்டிருப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முளைக்க ஆரம்பிச்ச விதைக்கு தான் கஷ்டம் ஜாஸ்தி. ஏன், என்னைக்கோ முளைச்சு மரமா போயிடுத்து ஒண்ணு, அதுக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. இந்த மழை பெஞ்சாலோ, பூமி சேரா இருந்தாலோ, இல்ல ஏதாவது ஒண்ணு நடந்தாலோ அந்த மரத்துக்கு ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை, அது விருட்சமா நிக்கும், ஒண்ணும் கவலையே படாம. இன்னும் முளைக்கவே போடாத விதை இருக்கு இல்லையா, அந்த விதை பேசாம பெட்டில அப்படியே இருக்கும். ஆனா விதையை ஆடி 18க்கு போட்டுட்டு, ஆடி அமாவாசைக்கு விதையை போட்டுட்டு, இந்த நச்ச நச்சன்ற மழையில முளைச்சு அந்த விதை தூக்கம் கலைஞ்சு அப்படி பூமியை தள்ளிக்கிட்டு மேல ஒரு 2 இலையை விட்டு அப்படி நிமிர்ந்திருக்கு, அந்த விதைக்கு தான் பயம் ஜாஸ்தி. ஏன், ஆடு மாடு மேய்ஞ்சு உள்ளாம், குழந்தைகள் கிள்ளி உள்ளாம், யாரானும் காலால மிதிச்சு உள்ளாம், அந்த விதை முளைச்சு மேல வர முடியாமையே போயிடலாம். இன்னும் முளைக்காத விதைக்கும் கவலை கிடையாது, வளர்ந்துட்ட மரத்துக்கும் கவலை கிடையாது. முளை விட்டு விட்டு வந்த விதையிலிருந்து முளை விட்டு வந்ததே, அந்த முளை மீண்டும் விதைக்குள் போகவும் முடியாது. இப்ப அர்ஜுனனால் மீண்டும் மிருக நிலைக்கு போக முடியாது. அதுக்கு வர அர்ஜுனன் என்ன முயன்றாலும் அவனால் மிருக நிலைக்கு போக முடியாது, சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா கடவுள் நிலைக்கு அவனால போக முடியல. சோ இப்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறான். இப்ப அவன் என்னன்னா, முளைச்சுட்ட விதை தாவரமா ஆயிட்டான், 2 இலையா வெளியில வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன, தன்னை அந்த அவ்வளவு துன்பங்களையும் பேச ஆரம்பிக்கிறான். தனக்கு சொன்ன பாருங்க, முளை விட்ட விதைக்கு தான் ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி. இன்னும் முளைக்காத விதை யாரு, துரியோதனன். மரமாயிட்டவா யாரு, பீஷ்மர் துரோணர் மரமாயிட்டா. அவளை யாரும் மிதிக்க போறதே இல்லை, இனிமே மிதிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சோ தே ஆர் ஹாப்பி. இன்னும் முளைய விடல விதை யாரு, துரியோதனன், அவனுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஆனா முளைக்க ஆரம்பிச்சுட்ட விதை அர்ஜுனன். சோ நம்ம லைஃபோட அவனை அசோசியேட் பண்ணி பார்க்கணும். நாம கொஞ்சம் சிந்திக்கிறோம். கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு என்ன அடையாளம், எப்போ பகவத்கீதை லெக்சருக்கு தலையை கொடுத்துட்டோமோ அப்பவே நம்ம லேசா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டோம்னு அர்த்தம். நமக்குள்ள கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்னால முடிஞ்சது அந்த கன்ஃபியூஷன் 6 நாள்ல ஜாஸ்தி ஆகிட்டு, எவ்வளவு அதிகமா உங்களை குழப்ப முடியுமோ குழப்பிட வேண்டியதுதான். நான் குழப்பிடுவேன், பகவான் தெளிவுபடுத்திடுவான். எது நடக்கணுமோ அதான் நடக்கும். அதாவது நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ற போது எவ்வளவு விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்க, எத்தனை விதமான விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்க. நான் இத மையமா வைத்துக் கொண்டுதான் அந்த கருத்தை சொன்னேன். எப்படின்னா இது பாருங்க, மிருக நிலை, தெய்வ நிலை, நடுவுல மனுஷன் இருக்கா. நமக்கு டெய்லி ஒரு ஆசிலேஷன், ஒரு ஊசலாட்டம் இருக்கு. என்னன்னா, செத்த நாழி மிருகமா இருக்கிறோம், செத்த நாழி கடவுளா இருக்கிறோம். குழந்தைகள் திடீர் குழந்தைகள் உனக்கு கொட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒண்ணு, சில நாள் நம்ம அடிக்கவே மாட்டோம், திட்ட கூட மாட்டோம், ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். குழந்தை நினைச்சுக்கோ அப்பா புத்தராயிட்ட, நம்மள ஒண்ணுமே பண்ணல, கண்ணாடி டம்ளரை உடைச்சிருக்கோம், அப்பா நான் டம்ளரை உடைச்சிட்டேன். உடைச்சிட்டியா, சரி போ. பையன் கூட யோசிப்பான், போதி மரமே இல்லாம எப்படி ஒரு புத்தரான, உடைச்சிட்டியானா எலும்பை எண்ணிடுவாரு. அது வேற ஒண்ணு இல்ல, 1ஆம் தேதி சம்பளம் வந்திருக்கு, நம்ம ஜாலியா இருக்கும். ஒண்ணுமே சொல்லல அன்னைக்கு, சரிதான் போ அப்படின்ட்டு நம்ம ஒய்ஃபை கூப்பிட்டோம். ஏன் அனாவசியமா கிளாஸ் டம்ளர் எல்லாம் வாங்குறேன், வேற ஏதாவது வாங்கக்கூடாதா, குழந்தைகள் உடச்சு விடுதான், குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா. ஒய்ஃப் அதை விட இப்ப ஞானியா இருக்கா. அவ நானே மாத்தணும்னு நினைச்சுட்டே இருந்தேன், நீங்க எங்க குழந்தைய அடிச்சுட்டு விடணும் ரொம்ப பயத்துல இருந்தேன். ஏன்னா அந்த சம்பளம் முழுக்க அவ கைக்கு போயிடுது. இப்ப அவ அதை விட பெரிய சந்தோஷம் இருக்கிற. பையன் நினைச்சான், ஓ நம்ம அப்பா நம்மள அடிக்க மாட்டாருன்னு. மறுநாள் பாருங்க ஒண்ணுமே இல்ல, என்ன ஏற்கனவே உடஞ்ச ஒரு டம்ளர், மறுநாள் இல்ல மாச கடைசி அவன் கேட்டு தள்ளிட்டான், அப்பா பின்னி எடுத்துட்டார்.
பின்னி எடுத்துட்டார். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், எனக்குள்ள தெரியும் பணம்னா என்ன, யாருக்காவது 10 பைசாவோட அருமை தெரியுமா, சம்பாதிச்சு பார்த்தா தெரியும், அப்படியா அப்படியா. அவனுக்கு புரியவே இல்லை, எப்படிடா புத்தர் ராட்சசனானார். அன்னைக்கு அடிக்கவே இல்லை, அவன் டிவியே உடைச்சிருப்பான், அவனுக்கு கேட்கவே இல்லை. அன்னைக்கு என்னன்னு தெரியல, அவரு இன்னைக்கு ஒரு கிளாஸ் டம்ளர் உடைச்சான், பின்னி எடுத்துட்டார். இதுதான் நம்ம இருக்கிற பெரிய கஷ்டம். என்ன, நாம எப்ப எப்படி பிஹேவ் பண்ணுவோங்கிறத யாராலும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, நாம் பாலத்தில் இருக்கிறோம். 2 கேர்ல ஊசலாடிக்கிட்டே இருக்கிறோம். என்ன, சம்டைம்ஸ் கடவுள் ஆகும், சம்டைம்ஸ் மிருகம் ஆகும், சம்டைம்ஸ் கடவுள் ஆகும், சம்டைம்ஸ் மிருகம் ஆகும். ஒரு ஆச்சரியம் பாருங்க, ஒரு கடிகாரத்தினுடைய பெண்டுலம் இருக்கு இல்லையா, இந்த பெண்டுலம் ஒண்ணு நல்ல கவனிங்க, எவ்வளவு தூரம் அது இடது பக்கம் போகிறதோ அவ்வளவு தூரம் அது வலது பக்கம் போகிறது என்பது நிச்சயம். இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா, அது இடது பக்கம் போவதே வலது பக்கம் போவதற்காக எனர்ஜியை சேமிக்குது. கடிகாரத்துடைய டெக்னிக் அதானே, அப்படிதான் ஸ்பிரிங்கே டிசைன் பண்ணிருப்பான். அது எவ்வளவு தூரம் இடது பக்கம் போகிறதோ அப்போதே வலது பக்கம் போவதற்கான எனர்ஜியை அது சேகரிக்கிறது. இப்ப நான் சொல்ல போற தேதி ஆச்சரியமா இருக்கும். நாம் நிறைய சாமி கும்பிட தொடங்குகிற போதுதான் நிறைய மிருகமாகவும் மாறுகிறோம். நம்புவீர்களா? அப்பா கோயில் போவார், நாய் மாதிரி விழுவாருமா பையன். நமக்கு புரியவே இல்லை. ஏன்னா நீங்கள் வலது பக்கம் பயணம் செய்கிற போதே இடது பக்கம் பயணம் செய்வதற்குரிய சக்தியை சேகரித்திருக்கிறீர்கள். உங்கள் இயல்புக்கு மாறாக ஞானத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கிவிட்டதால் இயல்பு மறுபடியும் இழுக்கிற போது முன்னை காட்டிலும் கீழான நிலைக்கு போய் மிகப்பெரிய மிருகமாக நடந்து கொள்ளுகிறீர்கள். அதான் சொன்னா சார், கோயில் சாமின்னு போகிற போது மனதில் இருக்கிற பழைய குப்பைகள், பழைய எண்ணங்கள் கிளர்ந்து அதிகமாக எழுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்பதான் ஆச்சரியப்படணும். நம்ம ஒரு ஞான பயணத்துக்கு புறப்படுற போதுதான் இந்த புல் ஜாஸ்தியா இருக்கும், தப்ப நோக்கிய புல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இன்னொரு உண்மை சொல்லட்டுமா, வாழ்க்கையில் 23 மணி நேரம் தன்னை சரியாக வைத்திருப்பவன் 1 மணி நேரம் கெட்டு போக வேண்டும் என்று தீர்மானித்தால் வாழ்நாள் முழுவதும் கெட்டு போகிறவனை விட அந்த 1 மணி நேரத்தில் அவன் அதிகமாக கெட்டு போவான். இந்த 1 மணி நேரத்தை மிக அதிகபட்சம் பயன்படுத்த வேண்டும் என்ற வெறியினால் வாழ்நாள் முழுவதும் கெட்டு போனவனை விட 1 மணி நேரம் கெட்டு போகிறவன் அதிகமாக பயன்படுத்தி விடுகிறான். ஏன், மனிதனுக்குள்ளே இருக்கிற மிருக நிலை கம்ப்ளீட்டா கீழே எழுத்துரும். எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு கொண்டு போய் கீழே எழுத்துரும். இப்ப அர்ஜுனுடைய மனோநிலை தான் நம்முடைய மனோநிலை. பெண்டுலத்தை போல பாருங்க, கொஞ்ச நேரம் அது அப்படியே நல்லது நோக்கி இழுக்கப்படுகிறது, நேர்மாறான திசையில் அது இழுக்கப்படுகிறது. இந்த ஊசலாட்டத்தை தான், பெண்டுலத்தின் ஊசலாட்டத்தை போன்ற அர்ஜுனுடைய ஊசலாட்டத்தை தான் இந்த பகுதியில் கீதை நமக்கு வர்ணிக்கிறது. இது முற்றிலும் நம்முடைய ஊசலாட்டம். சரி, நம்மால மிருகமாவும் இருக்க முடியல, நிச்சயமா முடியாது. நாம ஒண்ணும் அவ்வளவு மோசமான ஆட்கள் அல்ல. ஒரு தவறு பண்ணிட்டா நம்ம யோசிக்கிறோம், பண்ணிட்டோமே. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர பிடிக்கல, மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்றோம், என்ன அப்படிங்கிறோம். அவர் போன ஒண்ணு யோசிப்போம், நம்ம அவ்வளவு கடுமையா இருந்திருக்க வேண்டாம், நம்ம இன்னும் கொஞ்சம் ஞானமா கூட சொல்லுவோம். அவர் தான் அப்படி இருந்தாருன்னா அவர் மாதிரியே நானும் இருந்துட்டா அப்புறம் எனக்கு என்ன கௌரவம். அதுக்காக உட்காத்தி வச்சு ஒரு காஃபி கொடுத்துருக்கலாம். ஏன்னா சில பேர் காஃபி கொடுக்கறதே ஒரு பனிஷ்மெண்ட். நம்ம அப்படி அனாவசியமா நடந்திருக்க வேண்டாம். சரி, தோன்றுதா இல்லையா, நம்ம அவர்கிட்ட ஹார்ஷா நடந்து கொண்டோம், அப்புறம் யோசிக்கிறோமா இல்லையா, நம்ம ஏன் அப்படி நடந்து கொண்டோம் யோசிக்கிறோமா இல்லையா. இந்த ஊசலாட்டம் உள்ளவர்கள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். இப்ப நான் எதுக்கு அவ்வளவு வரேன்னா, இந்த ஊசலாட்டத்தில் அர்ஜுனன் தவிக்கிற போது அவனை போரை நோக்கி பகவான் செலுத்துகிறார். ஏன் தெரியுமா, இந்த ஊசலாட்டம் உடையவர்கள் இறைவனால் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். இல்லாட்டி ஏன் பகவான் இவ்வளவு தலையிடணும்? அதுதான் சொன்னேன், ஒரு மகாவீரரோ ஒரு புத்தரோ இந்த கருத்துக்களை பேசி இருந்தால் ஒருபோதும் பகவான் அவர்களை போரில் ஈடுபடுத்தி இருக்க மாட்டார். ஆனால் இயல்பில் சத்திரிய இயல்புகளை மனதில் பகவான் அவரை யுத்தத்தில் செலுத்தி இருக்க மாட்டார். கீதையினுடைய ஆத்மா இந்த இடத்தில் ஒளிந்து இருக்கிறது. ஏதோ அவன் விலகி பெரிய ஞானி மாதிரி போயிட்டான்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் ஒரு கோணம். அப்புறம் இன்னொன்னு பாருங்க, அவன் எவ்வளவு ரீசன்ஸ் எல்லாம் ஆட்ரிபியூட் பண்றான் பாருங்க. தான் யுத்தத்துக்கு போக கூடாது அப்படிங்கிறதுக்கு விதவிதமான ரீசன்ஸ் எல்லாம் சொல்றான். இந்த குழப்ப நிலையில இருக்கிறவன் நிறைய ரீசன் எல்லாம் சொல்றான். இந்த இடத்துல சின்ன விஷயம், இப்ப நாமளே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம்னு வச்சுங்க. ஒரு லைஃப்ல ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. இந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல நாம பெருவாரியா கடவுள் ஆயிடுவோமா, மிருகம் ஆயிடுவோமா? எதை நோக்கி அதிகமா இழுக்கப்படுவோம்? மிருக நிலைக்கு தான் வேகமா இழுக்கப்படுவோம். ஏன்னா அது இயல்பானது. நான் பொதுவா சினிமா பாக்குறது இல்லை.
ஆனா சில நல்ல சினிமால வர சில நல்ல பகுதிகளை நான் மறக்கிறது இல்லை. ஒரு படம், அதுல ஒரு தன் சமூகத்தையே மாத்தணும்னு ஒரு இளைஞன் முயற்சி பண்ணுவான். ஒரு ஜாதி வெறியில உள்ள சிக்கி இருக்கிற ஒரு சில மக்கள் எல்லாம் மாத்தி, பகையோடு இருக்கவங்களாம் மாத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே வருவான். நான் பேரை சொல்ல, தேவர் மகன் ஒரு படம் கமலஹாசன் ஆக்ட் பண்ணது. அதுல ஒரு வசனம் வரும், நீ கீதை சொன்ன வாயால இதெல்லாம் சொல்றியான்னு கேட்காதீங்க, இப்ப பெண்டுலம் லெப்ட்ல போயிருக்கு. பட் அதை விட ஆப்ட் எக்ஸாம்பிள் இல்ல, அதுக்காக சொல்றேன். அது ஏன்னா சினிமா எல்லாரும் பார்த்திருப்பா, கண்டிப்பா தெரியும். அதுல ஒரு வசனம் வரும், ரொம்ப பொறுமையா அந்த ஹீரோ நடந்துகிட்டே இருப்பான். பொறுமையா இருக்கிற போது கடைசியா அவனை சீண்டி 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 எதிர்த்தரப்புல இருந்து அவனை அந்த அதர்மங்கள் அவ்வளவு பண்ணி அவனை சீண்ட ஒண்ணு சொல்லுவான், டேய் எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்குது. இந்த வசனம் வரும், எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்குது, அதை எழுப்பிடாத, அதை எழுப்பிடாத. ஏன்? ஒரு கோபம் வரும்போது அருவாள் எடுத்து வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற எண்ணம் ரத்தத்துல ஊடுது. அதை அவன் செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு தடுப்பான். ஆனா கடைசியில என்ன, மீண்டும் 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 தூண்டி 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 அவன் அருவாளை கையில எடுக்க வைப்பாங்க. இது ஒரு சினிமா அல்ல, வாழ்வின் யதார்த்தமான உண்மை. என்ன, ரொம்ப கோபம் வருகிற போது ஒரு செகண்ட் யோசிச்சு நம்ம ஞானியா போயிடலாம். நம்ம போனதா வரலாறு உண்டா? நம்மில் இருக்கிற மிருக இயல்பு தான் இயல்பாக நம்மளை கீழே இழுக்கும். நம்ம குழந்தைக்கு முதல்ல சில சமயத்துல ரொம்ப பொறுமையா யோசனை எல்லாம் சொல்லுவோம், நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது கண்ணா, காலம்பரை சீக்கிரமா எந்திரிக்கணும். குழந்தை ஒண்ணும் மைண்டே பண்ண, அது பாட்டுக்கு எதையாவது எடுத்து இப்படி விளையாடிட்டு இருக்கும். அம்மா சொல்றனோ இல்லையோ, இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, எச்சல் வச்சு கிடைக்கும். நான் சொல்றேன்னா இல்லையா, எச்சல் பண்ணக்கூடாது, பண்ணா ரொம்ப தப்பு, குப்புற அடிக்கும் அதோட. நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ காது கொடுத்து கேட்க கூடாதா அப்படிங்க. நாம அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சுருதி மாறும். இப்ப நான் சொல்றேன், நீ கேட்க போறியா இல்லையா? அந்த குழந்தை சொல்லும், முடியாது, மாட்டேன், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணினேன்னா அம்மா அப்புறம் அடிப்பேன். அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ அப்படின்ட்டு நேரம் டபக்குன்னு அந்த டிவியை போய் ஒரு ஆன் பண்ணணும். இன்னொன்னு எடுத்து மேலே இருந்து இப்படி கவுக்கும். நானும் எத்தனை தடவையா சொல்லிட்டு இருக்கேன், இப்ப அம்மாவுக்கு கோவம் வருது, உன்னை அடி பின்னு எடுத்துடுவேன், நான் சொன்னா கேளு. அந்த குழந்தை எல்லாம் கேட்காது, மாட்டேன், நீ என்ன பண்ணுவேன் பண்ணிக்கோ, புதுசு தூக்கி அந்த பக்கம் அடி சாத்துவா பாருங்க. உடனே அங்கேருந்து இப்ப பாருங்க, ஒரு பிரச்சனை வந்துடுத்து. பிரச்சனைல ஆரம்பத்துல நம்ம ரொம்ப தெய்வீகமான நிலையில தான் நடக்க விரும்பணும். ஆனா அந்த பிரச்சனை நம்ம கைமீறி போய்கிட்டே இருக்கு. உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மில் இருக்கிற மிருகம்தான் விழிக்கிறதே ஒழிய நம்மில் இருக்கிற தெய்வம் கடைசி வரையில் சாதிக்கிறதா? நம்மில் இருக்கிற தெய்வ நிலை கடைசி வரையில் செய்ய வேண்டிய உண்மையை நமக்கு புலப்படுத்தியதா? அப்ப ஜெனரலா என்னன்னா, எந்த மனுஷனும் ஒரு ப்ராப்ளம் அல்லது கன்ஃபியூஷன் வரும்போது என்னன்னா, ஒரு விலங்கு என்ன முடிவு எடுக்குமோ அந்த முடிவை தான் எடுக்கிறான். ஒரு பெரிய பில்டிங் தீ விபத்து அப்படிங்கிறாங்க, எல்லாம் கொஞ்சம் அமைதியா போங்க, அமைதியா கலைஞ்சு போனா ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிறான். ஆறான்னு கேட்பாள, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து அதான் பெரிய அழிவே ஏற்பட்டிருக்கும். தீனால ஒண்ணுமே நடந்திருக்காது. ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து மிருகம் தப்பிச்சு ஓடணும் அப்படிங்கிற அந்த பயம் தான் இருக்குமே ஒழிய, நாம எல்லாம் மனுஷா வரிசையா போனா ஒரு ஆபத்தும் வராது, போயிடலாம், அந்த எண்ணம் தோணுமா? தோன்றது இல்லை. அப்போ நமக்கு எப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உள்ளிருக்கிற மிருக இயல்பு தான் வெல்லுகிறதே ஒழிய நம்மில் இருக்கிற தெய்வீகமான இயல்பு வெல்லுவது இல்லை. அது வெல்லணும் அப்படின்னா தெய்வத்தினுடைய அனுகிரகம், தெய்வத்தினுடைய கைப்பற்றுதல், தெய்வம் கைதூக்கி விடுகிற வாய்ப்பு தேவைப்படுகிறது. இப்படி குழப்பிய நிலையில் ஒரு மிருகத்தை போல மிருக நிலைக்கு திரும்பலாமா என்று யோசிக்கிற அர்ஜுனனை மிருக நிலைக்கு செல்லாதே என்று அவனை ஞான நிலைக்கு பகவான் தூக்கியதுதான் பகவத்கீதையை ஒழிய கொலைக்கு தூண்டிய நூல் அல்ல. இங்க கிருஷ்ணன் கை கொடுக்கலன்னு வச்சுங்க, அவன் என்னன்னா மறுபடியும் மிருக நிலைக்கு உள்ள போயிருப்பான். சரி, இப்ப இன்னொன்னு சொல்றோமா, இவன் இவ்வளவு ஞானமெல்லாம் பேசினா, பின்னாடி பேச போறான், இன்னொரு இடம் வரப்போகுது பின்னாடி. என்னன்னா, நான் சன்னியாசியா போயிடுறேன், எங்க காட்டுக்கு போயிடுவானோ, நான் சன்னியாசியா போயிடுறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இவர்களெல்லாம் கொண்டு ஒரு ராஜ்யத்தை அடைவதை காட்டிலும் நான் காட்டுல போய் சன்னியாசியா போயிடுறேன்னா, ஐ எம் வெரி சாரி, காட்டுக்கு போயிருந்தாலும் ஒரு 4 நாள் இவர் டூப்ளிகேட் சாமியாரா இருந்திருப்பாரு ஒழிய 5ஆம் நாள் இவர் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு. என்ன 5ஆம் நாள் இவர் வேலையெல்லாம்? உங்களுக்கு தெரியும், அர்ஜுனன் எந்த ஊர்ல போனாலும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாம வந்தது இல்லை. ஒரு காட்டுக்கு போயிருந்தா அங்க ஒரு பழங்குடி பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பார், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன நடந்திருக்கும், அங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கேன்னு ஒரு மரத்தை ஒடிச்சு, ஒரு மூங்கில ஒடிச்சு, அதுல ஒரு ஏதாவது ஒரு கனவு கைத்த கட்டி 4 பட்சியை வேட்டையாடி 2 புலியை வேட்டையாடி அவர் மறுபடியும் வில்ல கோண்டீபம் நழுவ விட்டேன் அவர் காட்டுல போய் அவர் ஆரம்பிச்சிருப்பார். ஆறாம தன்னுடைய சுவாபத்தை விட்டு கொடுத்ததா வரலாறு உண்டு.
யாரானும் தன்னுடைய இயல்பான சுவாபத்தை விட்டு கொடுத்தா வரலாறு உண்டா? இப்ப என்ன, இந்த அர்ஜுனனை அவன் போக்கில் விட்டு விட்டாலும் அவன் மேலும் குழப்பமடைந்த நிலைக்குத்தான் போக போகிறானே ஒழிய இந்த உன்னதமான பாதைக்கு திரும்ப போவதில்லை. எனவே அவனை தடுத்து மீட்கிற வேலையை உலகம் பழித்தாலும் கவலைப்படாமல் கிருஷ்ணன் செய்கிறார். இது போருக்கு தோண்டிய நூல் என்று உலகம் பழித்தாலும் அதை பற்றி கிருஷ்ணனுக்கு கவலை இல்லை. காரணம், அவர் எப்போதும் மான அவமானங்களை கடந்தவர். இந்த உலகத்தில் உண்மையிலேயே நீங்கள் ஞானியாக நேர்மையாக வாழ வேண்டும் என்றால் மான அவமானங்களை கடந்தால் மட்டும்தான் உண்மையாக நேர்மையாக நம்மால் வாழ முடியும். கொஞ்சம் மான அவமானத்தை பற்றிய கவலை இருந்தாலும் பூரணமான நேர்மையாக நம்மால் வாழ முடியாது. நீங்க எப்படி இருந்தாலும் உலகம் விமர்சிக்கும். பட்னத்தார் சன்னியாசி, பட்னத்தார் சாமியார், பழுத்த சன்னியாசி, சொத்துக்கு தள்ளாட்டி விட்டுட்டு ஓடி போனவர், ஒண்ணு ஆனாலும் ஒரு கோபியத்தை கட்டுன்னு போனவர். பட்னத்தார் வயல்ல படுத்திருக்கார், குச்சி குச்சி குச்சியா அறுவடை பண்ணின வயல், அதுல படுத்திருக்கிற ஒரு வரப்புல தலை வச்சு ஒரு படுத்திருக்காரு. உடம்புல ஒரு சொல் துணி இல்ல, உடம்புல அந்த வைக்கோல் எல்லாம் குத்தர் படுத்திருக்காரு. 2 பொண்ணு வரப்புல தண்ணி எடுத்துன்னு வந்தா அப்படி. அப்ப ஒருத்தி சொன்னா, எவ்வளவு பெரிய சாமியா இருப்பாரு, உடம்புல இந்த நெல்லோட வைக்கோல் எல்லாம் குத்துதுன்னு கூட பிரஜை இல்லாம சரீர உணர்வே இல்லாம எப்படி படுத்திருக்காரு, சாமியார்னா இவர் தான் சாமியார், கண்கண்ட கடவுள்னா ஒருத்தி. இன்னொருத்தி சொன்னா, கிடக்கலாம் போ இவெல்லாம் ஒரு சாமியார, வரப்புல தலை வச்சு படுத்திருக்கான் பாருங்க. ஏன்னா தலகாணி வச்சு படுத்துக்கணும்னு ஆசை சாமியாருக்கு கிடைக்கல, ஒசரமா வச்சுக்கணும்னு வரப்பு மேல தலையை வச்சு படுத்திருக்கிறான். அப்ப தலகாணி வச்சு படுக்கணுங்கிற ஆசையை அவர் ஜெயிக்கலையே, இவன் தான் ஒரு சாமியாரான்னு. அவ போன உடனே பட்னத்தார் யோசிச்சார், ஆமா நாம இத்தனை நாளா அதை யோசிக்கவே இல்லையே, வரப்பு மேல தலையை வச்சு படுத்திருக்கோம், தப்புதான் அப்படின்ட்டு இறங்கி கீழே படுத்தார். இவர் 2 பேரும் தண்ணி எடுத்து திரும்பி வரும்போது அந்த போட்டு சொன்னார், பாத்தியா நீ சொன்ன உடனே அவர் கீழே இறங்கி படுத்தார், பத்தியா அவர் எவ்வளவு நல்லவர், அந்த ஆசையை விட்டுட்டார் பத்தியா, இப்பவாது சொல்லு அவர் சாமியார் தானே. கிடக்குறான்பா இவெல்லாம் ஒரு சாமியாரா, தன்னை பத்தி யார் யார் என்னென்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறானே, இவெல்லாம் ஒரு சாமியாரா. அவ சொன்ன வார்த்தை பெரிய வார்த்தை, யாரு என்ன சொன்னா என்ன, சாமியார் சாமியார் தானே இருக்கணும்னா. எஸ், நீங்க என்ன பண்ணாலும் உங்க குறை சொல்ல 4 பேர் குறை சொல்லிட்டு இருக்க போறாங்க. அவங்க குறை சொல்லுவாங்களே இவங்க குறை சொல்லுவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியும்? அதான் சொல்ற, மான அவமானங்களை கடந்தால் ஒழிய பூரணமான ஞானியாக இருக்க முடியாது. இப்ப தனக்கு இவ்வளவு பெரிய பழி வறுமையெல்லாம் கிருஷ்ணர் கவலைப்படல, அவர் என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை பண்றாரு. அர்ஜுனனை தடுத்து மீட்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. சரி, இப்ப நான் அர்ஜுனனை பத்தி ஒரு சிறப்பு சொல்ல போறேன். என்னன்னா, இவ்வளவு பெரிய கீதையே உண்டாச்சு, 18 அத்தியாயம் என்ன, 700 ஸ்லோகங்கள் என்ன, அதுக்கு விளக்கங்கள் என்ன, வியாக்கியானம் என்ன, ஆதிசங்கருடைய பாஷ்யம் என்ன, ராமானுஜருடைய பாஷ்யம் என்ன, பிறகு திலகருடைய பாஷ்யம் என்ன, பெருசா டெவலப் ஆச்சு. இவ்வளவு எதுக்கு கிடைச்ச வெற்றி தெரியுமா? எதுக்கு கிடைச்ச வெற்றி தெரியுமா? அர்ஜுனனுக்குள் ஏற்பட்ட ஒரு நிறைய போராட்டம், உண்மையான போராட்டம் அவனுக்குள்ள ஏற்பட்டது இல்லையா, அந்த போராட்டத்துக்கு கிடைத்த கௌரவம் தான் இவ்வளவு பெரிய கீதை. இப்போ அர்ஜுனனை தவிர வேற யாராவது அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவா தெரியுமோ? 2ல 1 பண்ணுவா. என்னன்னா, ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கிறேன், நான் என்ன பண்ணலான்னு சொல்லுவேன், நீ இதை பண்ணலாம், ரைட் பிடிச்சாச்சு. அதாவது அவளுக்கு அதை சிந்திக்கிற வேலையெல்லாம் நம்மளது இல்ல, நமக்கா யாராலும் சிந்திச்சு ஒண்ணு சொல்லிட்டா நாம அதை பண்ணிடலாம்னு. அவனுக்கு கீதை பிறந்திருக்காது. இப்ப அவன் கன்ஃபியூஸ் பண்ணி எதிர்த்து ஆர்கியூ பண்றான், ஒத்துக்க மாட்டேங்கிறான். கிருஷ்ணன் சொல்ற எதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறான், மாத்தி 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 கேள்வி கேட்கிறான். மறந்துடக்கூடாது, அவனுடைய அந்த கேள்வி இருக்கே பொய்யல்ல, உண்மையான தேடுதல், ரியல் சர்ச். இந்த ரியல் சர்ச் உள்ளவர்களை ஒருபோதும் இயற்கை அவமதிப்பதில்லை. நான் சில சமயத்துல பேசும்போது எனக்கு நிறைய நாஸ்திக நண்பர்கள் உண்டு, நிறைய ஆஸ்திக நண்பர்கள் உண்டு. நாஸ்திக நண்பரோட மணிக்கணக்கா உட்காந்து பேசிட்டு இருப்பேன். அவங்களே என்ன அவமதிச்சது இல்ல, நான் அவங்களை அவமதிச்சது இல்ல. ஏன்னா அவ நோக்கம் கடவுளை இன்சல்ட் பண்றதல்ல, ரியல் சர்ச் இருக்கும். இது உண்மைதானா, அது உண்மைதானா, அது நம்ம யோசிக்க வேண்டாமா, அதை ஏத்துக்க முடியுமா, இப்படி பேசுறவங்க எவ்வளவு பேர் உண்டு. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கோச்சுக்காதீங்க. போலியாக அவசரமாக கடவுளை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு ஆத்திகனை விட நிதானமாக கடவுள் உண்டா இல்லையா என்று ஆலோசிக்கிற நாத்திகன் உண்மையானவன். அவன் நிதானமா யோசிக்கிறான், திங்க் பண்றான், அதை பத்தி யோசிப்போமே அப்படிங்கிறான். அவசர அவசரமா கடவுள் உண்டு, ஏன்னா எதிர்த்தாத்து மாமா சொன்னார்னா, எதிர்த்தாத்து மாமா சொல்லிட்டு கடவுள் ஒத்துக்கணுமா? ஓ மனசாட்சி ஒத்துன்னு கொடுத்தா அதை பத்தி நீ தேடுனியா? ஜென்ம ஜென்மானு கடவுள்னா யாருன்னு யோசிச்சியா? அவசரப்பட்டு உன்னை ஒத்துக்கிறத விட ஓ மனசுல 1000 தடவை கேள்வியை கேட்டு உண்டா இல்லையா உண்டா இல்லையா உண்டா இல்லையான்னு கேட்டா தப்பு கிடையாது. இப்ப பாருங்க, கிருஷ்ணன் சொன்ன உடனே சீனியருடைய வெல்விஷர், எஸ் ஐ அக்ரி நான் சொன்ன அர்ஜுனன்.
ஐ எம் சாரி கிருஷ்ணா, நீ சொல்றதெல்லாம் நான் அட்மிட் பண்ணிக்க முடியாது. ஐ ரிஜெக்ட் இட், சிம்பிளி ஐ ரிஜெக்ட் இட். ஏன் நீ சும்மா சொல்லிட்டே இருக்கிற நீ பாட்டுக்கு, ஐ வில் நாட் அக்ரி வித் யூ. உடனே கிருஷ்ணன் பாருங்க, நான் சொல்றேன் நீ என்ன மதிச்சா, ஒன்னு அகங்காரமா பேசலையே. எஸ் ஐ வில் கிவ் யூ another answer. எஸ் ஐ வில் கிவ் யூ another argument. வெரிசியா போறாது பாருங்க. இதத்தான் சொன்னேன், உண்மையான தேடுதல் அர்ஜுனுக்கு இருந்ததால் தான் இத்தனை பெரிய கீதை கிடைத்தது. அவனது உண்மை தேடுதலுக்கு கடவுள் கொடுத்த பெரும் பரிசுதான் கீதை. சோ உங்களுக்கு உண்மையான தேடுதல் இருக்குன்னு வச்சுங்க, அதை குறித்து வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவசரமா கடவுளை ஒத்துக்கிறத விட நிதானமா நீங்க யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றது தப்பு கிடையாது. நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, மற்றவங்களுடைய யோசனையை தலைமையில ஏற்றி வச்சு, இந்த வார்த்தைக்கு என்ன மன்னிச்சுங்க, இரவல் ஆத்திகனாக நம்மை ஆக்குகிறார்கள். அது என்னது, இரவல் ஆத்திகன். யாரோ சொன்ன ஒரு யோசனைய நம்ம மண்ட மேல அப்படியே ஏற்றி வச்சு ஒரு இரவல் ஆத்திகனா ஆக்குறாங்க. இரவல் ஆத்திகர்கள் என்றாவது மதம் மாறுவார்கள், இரவல் ஆத்திகர்கள் என்றைக்காவது நாத்திகர்களாக மாறுவார்கள். ஆனால் தானாக ஆத்திகத்தை உணர்ந்தவர்கள் ஒருபோதும் அதிலிருந்து மாற மாட்டார். விவேகானந்தர் அப்படித்தானே, விவேகானந்தர் எடுப்புல எடுத்து ஒத்துக்கிட்டாரா? கொஸ்டின் ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணன் சொல்றார் கடவுளை பார்த்திருக்கிறேன்னு, இந்த புருடாவை என்கிட்ட விடாதீங்க. ராமகிருஷ்ணன், இல்லை குழந்தாய், நான் கடவுளை கண்டிருக்கிறேன். அப்படியா, எங்க கண்டீர்கள், எப்படி கண்டீர்கள்? நேரடியாக கண்டீர்களா? குழந்தாய், நீ என்னை பார்ப்பது போல நான் உன்னை பார்ப்பது போல நான் கடவுளை கண்டிருக்கிறேன். சரி, நீங்கள் கண்டது உண்மை என்றால் எனக்கு அந்த கடவுளை காட்டுவீர்களா? அவர் சொல்றார், நீ என்னை காண்பது போல நான் உனக்கு கடவுளை காட்ட முடியும். ஆனால் குழந்தாய், அப்படி காட்டினால் பார்ப்பதற்குரிய தகுதி உனக்கு இருக்கிறதா? அப்ப விவேகானந்தர் சொல்றார், இது சரியான கேள்வி. நான் பார்க்கணும் ஆசைப்பட்டா போறாது, பார்ப்பதற்கு எனக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா, என்ன தகுதிப்படுத்திக்கணும் இல்லையா? உங்களுடைய கேள்வி நியாயமானது. எனக்கு என்றைக்கு தகுதி வருகிறதோ அன்றைக்கு காட்டுவீர்களா? முயற்சி செய், நீ தகுதியை நோக்கி பயணப்படு, உனக்கு கடவுளை காட்டுகிற வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்ப யோசிங்க, அப்ப விவேகானந்தர் ஆரம்பத்துல யாரு? கடவுளை கொஸ்டின் பண்ணவர் தானே. உருவம் உண்டா இல்லையா, கடவுள் உண்டா இல்லையா, பிரம்மம்னா என்ன, நம்ம கும்பிடுறதுதான் கடவுளா, எத்தனை கேள்வி கேட்டார். விவேகானந்தர் இவ்வளவு கேட்டு அவரா கடவுளை உணர்ந்ததாலதான் அவரால போய் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை உலகத்துல ஏற்படுத்தி வழிகாட்ட முடிஞ்சது. அவசரமா ராமகிருஷ்ணர் சொன்னான்னு ஒத்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்க, அன்னைக்கு அவர் காணாம போயிருப்பார். இன்னைக்கு நம்மள பல பேர் ஆரோ சொன்னதை ஒத்துக்கிறதால தான் நம்மால இன்னொரு மதத்தவனோ இல்ல இன்னொரு நாஸ்திகனோ கேள்வி கேட்கறச்சே நம்மால ஆர்கியூ பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. நீங்களாகவே கடவுளை உணர்ந்து வைத்திருந்தால் எத்தனை நாத்திகர் வந்து கேள்வி கேட்டாலும் நீங்கள் அசரவும் மாட்டீர்கள், உங்கள் ஆஸ்திகம் கலைந்தும் போக. சோ நாம அந்த கன்விக்ஷனுக்கு வரணும், நாம தேடி அதை உணரணும். இதைத்தான் பகவானே என்கரேஜ் பண்றார். எப்படி அர்ஜுன இத்தனை கேள்வி கேட்டா, நாம நம்ம குழந்தை கேட்டா என்ன சொல்லுவோம், வாய மூடின்னு நான் சொல்றதுக்கு. என் பொண்ணு நிறைய கேள்வி கேட்பா, எக்கச்சக்கமா கேட்பா. நான் ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர் கொடுத்தேன் தெரியுமோ, எங்க அப்பா எனக்கு கொடுத்த ஆன்சர் கொடுத்தேன். என்ன சொன்னேன், நாங்கெல்லாம் எங்க அப்பாவை கேட்டோமா? இது எல்லா பெரியவாளும் குழந்தைகள் சொல்ற வார்த்தை. குழந்தைகள் தோண கேள்வி கேட்கும். பொண்ணு எல்லாம் என்ன சொல்லுவா, நாங்கெல்லாம் எங்க அப்பா அம்மாவை கேட்டோமா, அவ சொன்னதை அப்படியே செய்யலையா? என் பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா, இந்த முட்டாள் தலைமுறை உன்னோட முடிஞ்சுட்டோம், அறிவாளி தலைமுறை எங்கள்ல இருந்து ஆரம்பமாகட்டும், பதில் சொல்லேன்னா. நான் அன்னில இருந்து அது மாதிரி சொல்றதை நிறுத்திவிட்டேன். நாங்கெல்லாம் எங்க அப்பா சொன்னதை கேட்கலையா அப்படின்னா அது பதில் அல்ல. இப்ப உண்மை சொல்லட்டுமா, அப்பா சொன்ன விஷயம் நியாயம் என்று எனக்கு பட்டிருந்தால் என் பிள்ளைக்கு நான் தெளிவாக சொல்லி இருப்பேன். அப்பா சொன்னதால் மட்டுமே ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் சொன்னதால் மட்டுமே என் மகள் ஏற்க வேண்டும் என்று விரும்புவேனே ஒழிய அதை பற்றிய உண்மை எனக்கு தெரியவில்லை, அதை பற்றிய அனுபவம் எனக்கு தெரியவில்லை. தெரிந்திருந்தால் நான் புரிய வச்சிருப்பேனே. அப்ப எந்த உண்மையும் நம்மாலே தேடி உணரப்பட வேண்டும். அர்ஜுனன் அத்தகைய மனோபாவம் உடையவன். அதான் இவ்வளவு கொஸ்டின் கேட்கிறா, ஒத்துக்க மாட்டேங்கிறா. பட் கிருஷ்ணர் அசரல, நீ கேட்கிற வரைக்கும் கேள்டா ராஜா, சொல்ற வரைக்கும் சொல். அவன் சொன்னா, என் உடல் இப்போது தள்ளாடுகிறது, என் மனம் கழண்டு விட்டது என்னிடத்துல இருந்து, எனக்கு சகுனங்கள் தீய சகுனங்கள் தோன்றுகின்றன, என் சுற்றத்தாரை எல்லாம் வீழ்த்தி விடுவது உண்மையிலேயே நன்மைதானா கிருஷ்ணா? ரகுநந்தா, கண்ணா, இது நன்மை என்று எனக்கு தோன்றவில்லையே கிருஷ்ணா, எனக்கு இது நன்மை என்று தோன்றவில்லையே அப்பா. நான் வெற்றியை விரும்பவில்லை. அவர் சொல்றான் பார், நான் வெற்றியை விரும்பவில்லை, அரச போகத்தையும் ஆனந்தத்தையும் நான் விரும்பவில்லை. நமக்கு அரசு கிடைத்துதான் ஆக போவது என்ன? எதற்காக, ஏன் நான் உயிர் வாழ வேண்டும்? இவர்களை எல்லாம் கொண்டு எதற்காக கிருஷ்ணா நான் உயிர் வாழ வேண்டும்? என் உடல் தளறுகிறது, என் உடம்பு நடுங்குகிறது, கண்ணா என்னை விட்டுவிடு. ஒரு விஷயம், கிருஷ்ணன் சராசரியான மனுஷனா இருந்தா
எனக்கு கை நடுங்குது, காண்டிமன் எழுதுன்னு சொல்லுவான். உனக்கு ஃப்ளூ வந்திருக்கு, நீ பேராசிட்டமால் டேப்லெட்ஸ் ஒண்ணு போட்டுக்கோ, அப்புறம் ஒரு காம்போஸ்ட் போட்டு படுத்து தூங்கி எதிர் காலம்பர கையெல்லாம் நடுங்காது. இது உடல் சம்பந்தமான விஷயமாக இருந்தால் இவ்வளவுதான் தீர்வு இல்லையா? இது வெறும் உடல் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தால் அதுதான் தீர்வு. கிருஷ்ணன் உடல் சாத்திரத்தை உலகத்தில் வகுப்பதற்கு வந்தவன் அல்ல, அவன் மன விஞ்ஞானத்தை உலகத்துக்கு புரிய வைக்க வந்தவன். இப்போ அர்ஜுனுடைய மனசு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு மனசுக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறான். உடம்புக்கும் வைத்தியம் பண்ணல. உடம்புக்கு வைத்தியம் பண்ணு சொல்லலாம், நீ B12 இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, நரம்பெல்லாம் அவங்க தளர்ந்து போயிடுத்து அப்படின்னு அர்த்தம். உடம்ப பத்தியே பேசலையே, உடம்ப பத்தி அவன் சொல்றான் உடம்பு சரியில்லை, எனக்கு பலவீனமா போயிடுத்து அப்படின்னு. ஆனா எல்லாம் மனசுக்குரிய செய்திகளா கிருஷ்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறான். எப்படி பேச ஆரம்பிக்கிறான்? நிறைய காரணங்கள் இவன் கொடுக்கிறான். காரணங்கள் கொடுக்க 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 பகவான் அத்தனைக்கும் உன்னுடைய உடலை விட உன்னுடைய மனசு முக்கியமாக தெளிவு பெற வேண்டும் கருத்தை அவர் பொறுத்துறார். நான் இதோட கனெக்டடா ஒரு தாட், மனுஷாளுக்கு பலமோ பலவீனமோ உடம்பால ஏற்படுறதே இல்லை, மனசாலதான் ஏற்படும். மனசுதான் நம்ம ஆரோக்கியத்தை, நம்முடைய வெற்றி தோல்விய, நம்முடைய என்ன சொல்லலாம் பலத்தை நிர்ணயிக்கிறது. உண்மையான பலம் மனோபலம் தான், உடல் பலம்ங்கிறது செகண்டரி தான். சில வீட்டுல பாத்திருக்கேளா, 90 வயசான பாட்டி மங்கு மங்கு மங்குன்னு எல்லா வேலையும் செய்வாங்க. 20 வயசான பேத்தி ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க. கேட்ட சொல்லுவா, எனக்கு கைய குடையிறது காலை குடையிறது, என்னால ஒண்ணும் முடியவே இல்லை. பாட்டி 90 வயசுல காலம்பரை எழுந்திருச்சு 4 மணிக்கு அடுப்பு பத்த வச்சு காபி போட்டு எல்லாருக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சு எல்லாம் செஞ்சுட்டு இருப்பா. இன்னும் கொல்லையில மாடெல்லாம் குளிப்பாட்டுற பாட்டி எல்லாம் உண்டு. இவாள்லாம் திட்டு வாங்கினது போறாது, இந்த மாடெல்லாம் அவட திட்டு வாங்கிட்டு இருக்கோம். நேரா நெல்லும்பா, மாட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பா. ஆனா என்னன்னா மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்துட்டு மத்தியானம் தூங்க மாட்டேன். அப்படி வேலை செய்கிற பாட்டி எல்லாம் உலகத்துல இருக்கிறா. இப்ப ஒரு 90 வயசு பாட்டியோட உடம்புல என்ன பலம் இருக்க முடியும்? சயின்டிபிக்கா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நரம்பு எப்படி இருக்கும், எலும்பு எப்படி இருக்கும், எல்லாம் எப்படி இருக்கும். இந்த பேத்தி 20-21 வயசான குழந்தை, அவளுக்கு என்ன ஆரோக்கியத்தை கரைச்சல்? வேலை செய்ய கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, தலை வலிக்கிறது, எனக்கு நம்ம உடம்பெல்லாம் குடையிறது. இப்ப என்னன்னா உடம்ப மையமா, இப்படி சொல்றேன், உடம்ப மையமா வச்சு இந்த தலைமுறை சிந்திக்கிறது. இந்த தலைமுறை உடம்பத்தை மையமா வச்சு சிந்திக்கிறது. நமக்கு முந்தைய தலைமுறை மனசை மையமா வச்சுதான் வாழ்ந்தாலே ஒழிய உடம்ப மையமா வச்சு அவ சிந்திக்கல. முடியும்ன்ற நினைப்பு இருக்கு, அவ சொல்வா இப்படி செஞ்சுட்டே இருப்போம், முடிகிற வரைக்கும் செய்வோம், அப்படியே போய் சேருவோம். இப்ப 20 வயசுல என்னன்னா நாம என்னத்துக்கு மத்த வாழ்க்கை செய்யணும், நாம என்னத்துக்காக இந்த வேலை இழுத்து போட்டுக்கணும். சில பெண்கள் கேட்கிறா, இன்னும் அங்க போய் நாங்க கஷ்டப்பட போறோம், இங்கேயும் கஷ்டப்படணுமா? இவ ரிசர்வ் பண்ணிருக்கலாம், எனர்ஜியை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த ஆத்துக்கு போனா வேலையெல்லாம் செய்ய வேண்டி வரும், அதெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு இப்ப எனர்ஜியை சேவ் பண்ணிருக்கலாம். ஒன்னு புரிஞ்சுக்கணும், இங்கேயே இந்த வேலையை சந்தோஷமா செய்யாத எந்த பெண்ணும் அந்த வீட்டில் போய் வேலையே செய்ய போறது இல்லை, சந்தோஷமா எந்த வேலையும் செய்ய போறது இல்லை. ஏன்? வேலை செய்யறதுங்கிறது ஒரு மனோபாவமே ஒழிய உடல் சக்தியோடு சம்பந்தப்பட்டது அல்ல. இப்ப அர்ஜுனுக்கு ஏற்பட்டிருக்கிற வீக்னஸ் உடம்புல ஏற்பட்ட வீக்னஸ் அல்ல, மனசுல ஏற்பட்டிருக்கிற ஒரு தளர்ச்சி, ஒரு குழப்பம். நம்பர் 1. நம்பர் 2, இந்தியாவுடைய பெருமையே என்னன்னா மனோவிஞ்ஞானம் தான், மனோசக்தி தான். நீங்க ஃபாரின்ல என்னன்னா எல்லாமே அறிவு அடிப்படையா வச்சுதான், அவளுக்கு எல்லாம் டெக்னாலஜி, அணுகுமுறை, மருத்துவம் எல்லாமே அறிவு மையமா வச்சுதான். நமக்கு என்னன்னா அதான் பெரிய சிக்கல், மனச மையமா வச்சு. இப்போ நம்ம வேதத்துல என்னன்னா பிரம்மம் இப்படிப்பட்டதுன்னு டிக்ளேர் பண்றது வேதம், இது பிரம்மம், அது இப்படிப்பட்டது அப்படின்னு. ஐரோப்பியெல்லாம் என்ன கேட்கறான், அதுக்கு என்ன ஆதாரம்ன்றான், இதுக்கான டெக்னிக்கல் ரீசன்ஸ் கொடு அப்படிமா. அவங்களுக்கு என்ன பழக்கம்னா எல்லாத்துக்கும் அப்படி ரீசன் கொடுத்துதான் பழக்கம். இது டைபாய்டு, அதற்கு காரணம் ஏற்கனவே இத்தனை பேருக்கு இது வந்திருக்கிறது. டைபாய்டு நோய்க்கிருமி என்பது இப்படி இருக்கும், அது 7 நாள் முட்டையா இருக்கும், அதன் பிறகு வெடித்து வெளியில் வரும். அவன் எல்லாம் ரீசன் கொடுத்தான். நமக்கு அப்படி கிடையாது. என்னன்னா இன்ட்யூஷன் ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு மனசை மையமா வச்சு பிரம்மம் என்ற ஒன்று உண்டு, அது இப்படிப்பட்டது ஸ்டேட்மெண்ட்ல ஆரம்பிச்சிருவோம். அவனுக்கு எப்படின்னா நிறைய எழுதி ஃபைனலா தான் ஸ்டேட்மெண்டே வரணும், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி எனவே இது இப்படி கண்டுபிடிக்கப்பட்டது. நமக்கு அப்படி இல்லை, கண்டுபிடிக்கப்பட்ட விஷயத்துல தான் தொடங்குறது. இது சார் குத்துமதிப்பா வாழலாம் சொல்றாங்க, இருக்கலாம் கரெக்டா சொல்றமே, தோன்ற போதே கரெக்டா தோன்றதே. அப்போ இங்க என்னன்னா எல்லாம் மனதை மையமா வச்சது, அவளுக்கு என்னன்னா அறிவை மையமா வச்சது. முதல்ல நான் சொன்ன பாத்தீங்களா, மனசால கெட்டு போற விஷயத்த சொன்னேன், அதே மாதிரி மனசால மேல வர விஷயம் இருக்கு. புத்தியால எட்ட முடியாத பல இடங்களை, புத்தியால தொட முடியாத பல இடங்களை மனசால தொட்டு உள்ளோம்.
அது பின்னாடி எப்பா சொல்றேன். மனோசக்தியின் வழிபாடுதான் அம்பாள் வழிபாடு. நம்ம ஊர்ல சக்தி வழிபாடுன்னு வச்சிருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லா மனோன்மணின்னு தான் அம்பாளுக்கு பேரு. நீங்க மனச வழிபட்ட ஒரே நாடு இந்த நாடுதான். மனச ஒரு கடவுளாக்கி அவளை மனோன்மணின்னு பேர் வச்சு மனோசக்தியை தான் அம்பாளாவே வச்சு கரும்பு வில்லு அத்தனையும் கொடுத்து நாம கும்பிடுற ஒரு கான்செப்டே வச்சிருக்கிறோம். அது இன்னொரு ஆங்கிள், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம கருத்தே உடம்பை விட மனசை மையமா கொண்டதுன்னு சொன்னேன். பாருங்க, திபெத்ல இன்னும் லாமாக்கள் எவ்வளவு பேர் இருக்கா. லாமாக்கள் தான் ஒரிஜினல் இந்தியன் ட்ரெடிஷனை காப்பாத்திட்டு இருக்குப்பா உண்மையிலேயே. அங்க திபெத்ல ஒரு சர்வகலாசாலையில யோக சாதனையில ஒரு பாடம், அதுக்கு என்ன சொல்ற, ஹீட் யோகா அப்படின்னு. அது என்ன ஹீட் யோகா? அங்க மாணவர்களுக்கு எப்படின்னா, அது பாருங்க, பனிமலை, பனிமலையில ஜேல் அப்படிங்கிற ஒரு நதி ஓடுறது, அந்த நதி கரை. பனிமலையில நதி கரையில சட்டை போடாம அந்த பசங்க உட்கார்ந்து யோகா பண்ணணும். இஸ் இட் பாசிபிள்? பனிமலை நதி கரை சட்டை போடாம யோகா பண்ணணும். அது பெருசு இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு ஒரு சட்டை போட்டு விடுவாங்க. அந்த சட்டை வேர்வையால் நனைந்து அந்த வேர்வையை பிழிகிற போது யாரிடத்துல அதிக வேர்வை வருகிறதோ அவன் தான் வெற்றி பெற்ற மாணவன். இத மேல்நாட்டுல இருந்து ரிசர்ச் பண்ணா, இது எப்படி சார் முடியும்னா, அவன் ஃபுல் ஷூ போட்டு கோட் போட்டு டை போட்டு தலைக்கெல்லாம் குல்லா போட்டு நிக்கிறான். இந்த பசங்க எல்லாம் வெறும் உடம்போட உட்கார்ந்துருக்கு. கொஞ்ச நேரம் ஆனோன்னு உடம்புல ஸ்வெட்டிங் வருது, வேர்வை வர ஆரம்பிக்குது. பனிமலையில எப்படி வேர்வை வரும்? சரி, அதுக்கப்புறம் அவன் மேல ஒரு உடம்புல ஒரு துணியை போட்டு அதை எடுத்து அந்த வேர்வையை பிழிகிறான் எவ்வளவு தூரத்துக்கு அப்படின்னு. அந்த உடம்புல அப்படி ஒரு எனார்மஸ் ஹீட் அவன் ப்ரொடியூஸ் பண்றான். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்கறாங்க எப்படின்னு. மனசுல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, உடம்பு இப்போது வியர்க்கிறது, வெளியில் வெப்பமாக இருக்கிறது, உடம்பு வியர்க்கிறது, வெளியில் வெப்பமாக இருக்கிறது, உடம்பு வியர்க்கிறது. இத மனசு திரும்ப 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 சொன்ன உடனே குளிர் உடம்ப ஒண்ணுமே பண்ண முடியல, உடம்பு வியர்க்க ஆரம்பிச்சுடும். சோ நம்முடைய தீரி என்னன்னா, மனம்தான் இங்கு பிரதானம், உடம்பு இரண்டாம் பட்சம். ஐரோப்பியர்கள் வாழ்க்கை முறை என்னன்னா, உடம்புதான் பிரதானம், மனம் என்பது இரண்டாம் பட்சம். அதான் அங்க சைக்காலஜி படிச்சவா, சைக்காட்ரிஸ்டா இருக்கிறவா ஏதான ஒரு டேப்லெட்டை கொடுத்து உடம்புல ரசாயன மாறுதல் உண்டு பண்ணி மனசை மாற்றிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறார். இங்க அப்படி கிடையாது. மனசுக்கான வைத்திய முறைகளே வேறு முறைகளாக நாம வச்சிருக்கிறோம். நமக்கு மனசு முதன்மை, உடம்பு செகண்டரி. அவளுக்கு உடம்பு முதன்மை, மனசு செகண்டரி. இப்ப சொல்றேன், ஐரோப்பியர்களுடைய எண்ணம் இந்திய மக்கள் மனசிலையும் வந்துட்டதாலதான் மனம் பலவீனம் அடைந்து கொண்டே வருகிறது. அதன் காரணமாக உடம்பு பலவீனம் அடைந்து கொண்டே வருது. 90 வயசு கிழவிக்கு இருந்த பலம் ஏன் 20 வயசு பொண்ணுக்கு இன்னைக்கு இல்ல அப்படின்னா, இவாளுக்கு மனசு முதல்ல பலவீனம் ஆயிடுத்து, உடம்பு அதனால அடுத்தாப்புல பலவீனம் ஆயிடுச்சு. இப்ப அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட இந்த சிம்டம் எல்லாம் சொல்றான், கை நடுங்குது, கால் நடுங்குதுன்னு. இதெல்லாம் உடலியல் மாற்றங்கள் அல்ல, இவை அனைத்தும் மனதின் விளைவுகள். சோ மனசுக்கு இப்ப வைத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறான் பகவான். இன்னும் பேசலாம் பாருங்க. எவருக்காக நாம் அரச போகத்தையும் அளவில்லாத செல்வங்களையும் திரும்ப பெற விரும்புகிறோமோ, என்னுடைய சுற்றத்தாருக்காக, யாருக்காக நான் இதெல்லாம் திரும்ப வாங்க விரும்புறேனோ அவர்களே இங்க நிற்கிறார்கள் நான் கொல்லுவதற்காக. இல்லைன்னா ஏன் பின்னால் நிக்கிறாங்க கொல்லப்படுவதற்காக. அவன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. எதில் இருக்கிறவாளை கொண்டுட்டாலும் போச்சு, அவன் இங்க இருக்கிறவாளை கொண்டுட்டாலும் போச்சு. ஏன், நான் ஜெயிச்சு ராஜாவா பட்டம் கட்டிக்கணும்னா இவா 10 பேர் இருந்தா தானே ராஜானே பண்ணிக்க முடியும். இவங்க எல்லாம் இறந்து போனா எனக்கு என்ன ராஜாங்கல அப்புறம் என்ன பெருமை இருக்க போறது? இப்படி ஒரு கற்பனை பண்ணுங்களேன். ஒரு தீவு, அதுல ஒரு சிம்மாசனம் போட்டிருந்தா ஆறான உட்காருவானா? ஒரு தீவுல யாருமே இல்ல, ஒரு சிம்மாசனத்துல போய் நீ உட்காருனா ஆறான உட்காருவானா? நாம ஒரு சிம்மாசனத்துல உட்காரணும்னா பாக்குறதுக்கு 10 பேர் இருந்தாதான் உட்காரணும்ன்ற ஆசையே வரும். பாக்குறதுக்கு எவனுமே இல்லைன்னா அங்க உட்கார்ந்தா என்ன, கீழே உட்கார்ந்தா என்ன, மேல உட்கார்ந்தா என்ன, ஒண்ணுமே இல்லை. இத பார்த்து செலிபிரேட் பண்றதுக்கு அல்லது பொறாமப்படுறதுக்காக 2 பேரும், அவனுக்கு வந்த வாழ்வு பத்தியா அப்படி இருக்கலாம் அப்படின்னு பொறாமப்படுறதுக்காவது 2 பேர் இருக்கணும். இது கொஞ்சம் ஆச்சரியமான தியரி. நீங்க சில பேர் பாருங்க, லைஃப்ல ஒரு போட்டி இருக்கும், அந்த மோதல்லையே வளர்ந்து பெரிய மனுஷனா இருப்பான், கம்பெனி ஆரம்பிச்சிருப்பான், தொழில் பண்ணிருப்பான், பணம் சேர்த்திருப்பான், எல்லாம் அவனை எதிரின்னு மனசுல வச்சு. அரசியல் கூட அப்படித்தான், ஒரு எதிரிய மனசுல வச்சே தன்னை வளர்த்துக்கிட்டே வருவான். அந்த எதிரி செத்து போயிட்டான்னு வச்சுங்க, இவனும் அதோட காலி ஆயிடுவான். ஏன், இன்னும் எதிர்க்கிறதுக்கே ஒருத்தனும் இல்ல, நம்மளை பார்த்து பொறாமப்படவே அவன் இல்ல, அப்புறம் நான் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன? இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னை பார்த்து பொறாமப்படுறவன் இப்ப இல்லைன்னா நான் அப்புறம் சம்பாதிச்சுதான் என்ன இனிமே?
யார் என்ன பார்த்து பொறாமப்பட போறா, வேண்டாமே அப்படின்னு தோணி போயிடும். எதிரி செத்த உடனே தன்னுடைய வாழ்க்கை இழந்து போன அரசியல்வாதி எவ்வளவு பேர் இருக்கிறான். இது சண்டை போடவே ஆள் இல்ல, அப்புறம் நாம இனிமே என்ன வாழ்றதுக்கு ஒண்ணு இருக்கு அப்படி கேட்கலாம். அவங்களும் போய் இவங்களும் இந்த யுத்தத்துல செத்துட்டா நான் ஜெயிச்சுதான் என்ன பண்ண போறேன் கிருஷ்ணா, பதில் சொல். இங்க நிக்கிறவர்கள் யார்? என் குருமார்கள். 34 ஸ்லோகம். என் தந்தை, மக்கள், பாட்டன், மாதுலர், மாமன், பேரர், மைத்துனர், சம்பந்திகள். மதுசூதனா, என் கண்ணா, நான் கொல்லப்பட்டாலும் கவலை இல்லை, இவர்களை கொல்ல நான் விரும்பவில்லை. உலகையும் ஆளுகின்ற வாய்ப்பு கிடைப்பதாயினும் இந்த போரை நான் செய்ய மாட்டேன். 3 உலகத்தையும் ஆளுகிற வாய்ப்பு கிடைச்சாலும் இனிமே நான் அந்த போர் பண்ண மாட்டேன். வெறும் மண்ணை ஆளுவதற்காகவா இந்த போர்? இவர்கள்லாம் இல்லாம இந்த மண் எனக்கு கிடைச்ச என்ன, கிடைக்காம என்ன, இவங்களோட சேர்த்து கிடைச்சா பரவாயில்லை. ஜனார்தனா, கௌரவர்களை கொண்டு நாம் காணப்போகும் இன்பம் என்ன? பாதகரையே கொல்வதாயினும் பாவம் தானே பரிசாய் கிடைக்கும். இப்பதான் பாருங்க கொஞ்சம் மாத்திரம் ஆர்குமெண்ட் எல்லாம் அர்ஜுனன் கொஞ்சம் மாத்திரம். என்னன்னா, இவங்கெல்லாம் எனக்கு வேண்டியவங்கிற ஆர்குமெண்ட்ல இருந்து இவங்களை நான் கொன்னுட்டா எனக்கு பாவம் வராதா? இப்ப இஷ்யூ மாறுறது. இவர்கள் அப்படிங்கிறது போய் இந்த செயல் அப்படின்னு ஆர்குமெண்டோட மைய பகுதி மாறி போறது. இவர்களை கொல்லுதல் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அல்ல, என்னவர்கள் என்பது பெரிய விஷயம் அல்ல. பாவ புண்ணியம் என்று ஒன்று வருமே, நரகம் என்ற ஒன்று கிடைக்குமே, அதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஆர்குமெண்ட் மாத்திரம். இதை வச்சு சிம்பிளா நான் உனக்கு சொல்லட்டுமா? என்ன, நீ ஏன் ஸ்கூலுக்கு போலேன்னு குழந்தைய கேட்டா ஒரே ஒரு காரணம் சொன்னா அது உண்மை. 3-4 காரணம் சொல்ல ஆரம்பிச்சா எல்லாம் பொய்ன்னு அர்த்தம் இல்லையா? நீ ஏன் ஸ்கூலுக்கு போல அப்படின்னா, எனக்கு என்னவோ பண்றது போல, முடிஞ்சு போச்சு. எனக்கு லேசா பல்லு வலிக்கிறது. பல்லு வலியா? இல்ல லேசா தலை கூட வலிக்கிறது. நீ ஏன் போல? நான் ஹோம்ஒர்க் செய்யல அப்படின்னு டீச்சர் திட்டுவா. நீ இப்ப போறியா இல்லையா? இல்ல இல்ல எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்கு. எப்ப 4 காரணம் சொல்றதோ பொய்ன்னு அர்த்தம். நிஜமா அதுக்கு ஒண்ணு காரணம் இல்ல, ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அதுக்காக இந்த மற்ற காரணங்கள் கற்பிக்கப்பட்டன இல்லையா? உண்மை எப்பவுமே ஒண்ணுதான் இருக்க முடியும். இவ்வளவு பல உண்மைகள் இருக்க முடியாது. அவன் எப்ப இப்ப வரிசையா ஆர்குமெண்ட்டை ஷூட் பண்ணிக்கிட்டே வரானோ அப்ப என்னன்னா ஏதாவது பதில் சொல்லி ஆகணும், இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ எஸ்கேப் பண்றதுக்கு எல்லாம் சொல்லிட்டே வரான். இது ஒரு விஷயம். 2வது, வரிசை எத்தனை காரணம் சொல்ல பாருங்க. கர்ணா, தர்மம் கட்டு விடாதா? இவர் தான் தர்மத்தினுடைய ரட்சகர். மாதர்கள் கற்பு அழியாதா? ஏன்னா ஆண்கள் இறந்து போயிடுறாங்களா, பெண்களுக்கு கற்பெல்லாம் அழிய தொடங்குமா. மாதர் கற்பு அழியாதா? மடவார் நோன்பு கெடாதா? விஷ்ணுகுல தோன்றலே மாதர்கள் கெட்டால் 4 வர்ணங்களும் குழப்பம் அடையாதா? பெண்கள் கணவனை இழந்திருப்பாங்க, வேற்று வர்ணத்தவர் கலந்துடுவாங்க, வேறு வகையான சந்ததி தோணார், வர்ணாசிரமம் வீணா போயிடும். அப்படி குழப்பம் ஏற்பட்டால் யார் அதனை அழித்தார்களோ அவர்கள் குலத்தாருக்கு நரகமே அல்லவா கிட்டும். அந்த நரகம் எனக்கல்லவா கிட்டும். அவர்களுடைய மூதாதையர்கள் உணவும் நீரும் இன்றி கீழே வீழ்ச்சி அடைவார்களே. வருண குழப்பத்திற்கு வித்துன்றும் ஒரு குடிகேடர்களை போல ஜாதி தர்மங்கள் அழிந்து போவதற்கு நான் ஒரு காரணமாக இருக்க முடியுமா? ஜனார்தனா, குல தர்மத்தை இழந்தவர்கள் எக்காலத்திலும் நரகத்திலேயே வாழ்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை நரகத்துக்கு அனுப்புகிறாய். இப்ப இந்த பிரச்சனையிலிருந்து அவர் பிலாசபி ஆரம்பிச்சுட்டார். என்ன, இதெல்லாம் வர்ணாசிரம தர்மம் குழம்பி போய் நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விடாதா, எனவே நான் செய்ய விரும்பல. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த உலகத்துல காரண காரியங்களை ஆராய்ஞ்சுட்டு முடிவு எடுக்கிறவா ரொம்ப கம்மி. எப்படி ஒரு ப்ராப்ளத்துல காரண காரியங்களை நன்கு ஆராய்ந்து அப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறவர்கள் ரொம்ப குறைச்சல். முடிவை எடுத்துட்டு எடுத்த முடிவுக்கு காரணம் சொல்றவா ரொம்ப ஜாஸ்தி. முதல்ல ஒரு முடிவு எடுத்துட வேண்டியது. எப்படின்னா, ஒரு புடவை கடைக்கு போறா, இந்த புடவையை எடுக்கணும் முடிவு பண்ணிட்டா. ஆனா 100 காரணம் சொல்வாரு. என்னன்னா, இப்போ அவத்துல கல்யாணம் வருது இல்லையா, அங்க நம்ம நல்லா போகணும் இல்லையா, அதுக்காக தான் இல்ல நான் எடுத்துக்க மாட்டேன், இப்போ ஒண்ணு அதை எடுக்கிறதாவே இல்லை. அந்த கல்யாணத்துக்கு போறச்சே நம்ம வரவாழ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா, அப்போ இது இல்லாட்டி கஷ்டமா இருக்குமே. உங்களுக்கு ஒரு போனஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா, 6000 சில ரூபா வரும்னு சொன்னேன் இல்லையா, கையில இருந்து அப்படியே வீணா போயிடும். அதான் அதோட இதை வாங்கி விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை யோசிச்சேன். இப்போ ஒரு 7-8 காரணம் வரிசையா அவ சொல்ல ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா என்ன, இதை எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு வரிசையா 1, 2, 3, 4 நீங்க போன பர்த்டேக்கே எனக்கு வாங்கி தரணும்னு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு கூட சொன்னீங்க இது எல்லா இடத்துக்கும் ஒரு பங்கி மாதிரி வர்ற, ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரப்படாதா, அன்னைக்கு எங்க ஆபீஸ் மீட்டிங்ல எல்லாரும் ஒரு மாதிரி உன்ன சொன்னா அப்படின்னு நீங்க சொன்னேன், அதுக்காகத்தான் இதை எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். இது அவ்வளவும் புருடா. So she has decided இதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அப்புறம் என்ன ரீசன்ஸ் அட்ரிபியூட் பண்றா 1, 2, 3, 4, 5 அப்படி. இதுதான் இன்னைக்கு இருக்க பெரிய சிக்கல். என்ன, காரண காரியங்களை வைத்துக் கொண்டு முடிவெடுக்கிறவர்கள் பிழை செய்வதில்லை, முடிவை எடுத்து விட்டு அதற்கான காரண காரியங்களை சொல்லுகிறவர்கள் ஆபத்தானவர்.
என்ன ஏதோ முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் சும்மா ஒரு காரணம் சொல்லணும், 4 காரணம். இப்ப நான் சொல்ற வார்த்தையை நீங்க குறிச்சு வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. முடிவுகளை எடுத்த பிறகு காரண காரியங்களை சொல்லுகிறவர்கள் அநீதிமான்கள். ஏன் விதவிதமான காரணம் சொல்வார்கள், சட்டத்தை வளைப்பார்கள், நீதியை வளைப்பார்கள், பல விஷயத்தை தனக்கு சாதகமா வளைப்பார்கள். ஏன் முடிவு எடுத்தாச்சு, அந்த முடிவுக்கு என்னென்ன தேவையான காரணம் உண்டோ எல்லா காரணமும் சொல்லப்படும். காரண காரியங்களை ஆராய்ந்து விட்டு முடிவெடுக்கிறவர்கள் தவறான முடிவு எடுக்க மாட்டார்கள். முடிவுகளை எடுத்து விட்டு காரண காரியங்களை சொல்லுகிறவர்கள் ஆபத்தானவர்கள். ஆபத்தான மனோநிலைக்கு அர்ஜுனன் தள்ளப்பட்டு விட்டார். இவ்வளவு காரணம் சொல்லிட்டே வராம்பார். இன்னொன்னு, நாம ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரண காரியம் ஆப்பிடாம போயிடும். ஈஸியா எவ்வளவுன்னு சொல்லலாம். ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா, ஒரு முல்லா நசருதீன் கதை சொல்வார். ராஜா கத்திரிக்காயை அதற்கு சாப்பிட்டது இல்லையா, ஃபர்ஸ்ட் டைமா கத்திரிக்காய் சாப்பிட்டானா. ஷோ, அந்த கத்திரிக்காய் எவ்வளவு ருசியா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு. பக்கத்துல இருந்த முல்லா சொன்னாராம், அதனாலதான் கத்திரிக்காய்க்கு மேல ஒரு கிரீடமே வச்சு கடவுள் அனுப்புறாரு. அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த கத்திரிக்காய் மேல ஒரு கிரீடமே வச்சு அதை அனுப்புறார். அதுல இருந்து ஒரு பெரிய ராஜ குடும்பத்து காய்கறின்னு தெரியலையோ, அது ராஜாக்கள் சாப்பிடணுங்கிறதுக்காக மேல அதுக்கு கிரீடம் எல்லாம் வச்சிருக்கிறாரு. ராஜா சந்தோஷப்பட்டார். அப்படியா அப்படின்னா, ஒரு வாரம் தொடர்ந்து சமயக்காரன் கத்திரிக்காய போட்டான். ராஜா கடுப்பாயிட்டார். ஒரு வாரம் ஆனாலும் தொடர்ந்து ஒரே காய்கறி சாப்பிட முடியுமா? கடுப்பாயிட்டான். எரிச்சல கேட்டான், இது ஒரு காயம், இது தினம் இதையே கொண்டாந்து வைக்கிறியே அப்படின்னா பாருங்க. பக்கத்துல இருந்த முல்லா சொன்னாரா, அதனாலதான் கடவுளை அதெல்லாம் ஆணி அடிச்சு அனுப்புறாருனா. இது அதுதான் அந்த காம்பு, அதான் ஆணி அடிச்சு அனுப்புறாரு. அப்படி ஆணி அடிச்சு கேவலப்படுத்தி அறிவில்லாம அதை சமைச்சியே நியாயமானார். ராஜாவுக்கு கோவம் வந்துடுத்து. முல்லா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதையே கிரீடம்னு, இப்ப அதையே ஒரு ஆணி அடிச்சு அனுப்புறாருன்னு சொல்றியே, என்ன நியாயம்? ஏன் இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசுறேன்? அதுக்கு முல்லா சொன்ன பதில் தான் டாப். மகாராஜா, நான் உங்களுக்கு தான் அடிமையை ஒழிய கத்திரிக்காய்க்கு இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு ஆமாவும் சொல்ல வேண்டியதான் என் வேலை. நான் என்ன கத்திரிக்காய்ட்ட தமிழ வாங்கிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கிறேன், அது எக்கேடு கேட்டா எனக்கு என்னன்னா. தட் இஸ் ட்ரூ. இப்போ கத்திரிக்காய் நீங்க ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 50 ரீசன்ஸ் 50 ரீசன் இருக்கு. கத்திரிக்காய் சாப்பிட்டா நல்லது, உடம்புக்கு அயன் அது இதுன்னு. வாண்டான்னு முடிவு பண்ணிட்டா ஸ்கின் டிசீஸ் வரும். முடிச்சிடலாம்ல. நீங்க வேணும்னு திங்கிறச்ச உங்களுக்கு இரும்பு சத்து, வாண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது ஸ்கின் டிசீஸ் வரும் இல்லையா? அது நம்முடைய மனோபாவம். வேணும்னா ஒரு காரணம் கொடுப்போம், வேண்டாம்னா ஒரு காரணம் கொடுப்போம். இப்ப அவ்வளவு சொல்றான் பாருங்க, எத்தனை ரீசன் கொடுத்தா பாருங்க. அரச போகத்திற்கு ஆசைப்பட்டு அணைக்க வேண்டிய சுற்றத்தை நான் அழிக்க புறப்பட்டு விட்டேன். பெரும் பாவத்திற்கு அல்லவா நான் தயாராகி விட்டேன். ஆயுதம் இல்லாத பகைவனாய், கடைசியா ஒரு மனோநிலையை சொல்றான் பாருங்க அர்ஜுனன். நான் கையில ஆயுதமே எடுக்காம நிராயுத பாணியா நின்னு, ஆயுதம் இல்லாத நிராயுத பாணியாய் நான் நிற்கிற போது இவர்கள் என்னை கொன்று நான் மரணம் அடைந்தாலும் கவலை இல்லை, யுத்தத்தை நடத்த மாட்டேன். என்ன நான் சாக தயாரிட்டேன். நான் கையில ஆயுதம் எடுக்காம நிப்பேன். இவர்கள் என்ன கொன்னாலும் கொன்னட்டும், நான் செத்து போகவும் தயாரா இருக்கிறேன். நான் இந்த யுத்தத்தை நடத்த மாட்டேன். கண்ணா, நான் இந்த யுத்தத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன். கௌரவர்கள் என்னை அழிப்பதாயினும் சரி, நான் போர் புரிய மாட்டேன். நான் இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளேஷன் சொல்லல, மனோபாவங்களை மட்டும் சொல்லிட்டு வரேன். நான் மனோவிஞ்ஞானம்ங்கிற கோணத்துல உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சில சமயத்துல நம்ம எமோஷனலா சில வார்த்தை எல்லாம் பேசுவோம். இட் ஹாஸ் நோ மீனிங். அதுக்கெல்லாம் ஒன்னும் அர்த்தமே கிடையாது. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் ஒரு தடவை, என்னன்னா, என் தலையை அடகு வச்சாவது உங்களுக்கு கடனை திருப்பி தருவேன். நான் கேட்டேன், உன் தலையை எவன்டா வாங்குவான்னு. நடந்த நிகழ்ச்சி. அது என்ன கடன் கேட்கிற. நான் சொன்ன ஒன்னால திருப்பி கொடுக்க முடியாது, நீ என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு. என் தலையை அடகு வச்சா, உன் தலையை அடகு வச்சா எவன் வாங்குவான்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, உன் தலையை அடகு வச்சு எவனாவது வாங்கினான்னா அவன் தலைக்குள்ள ஏதாவது இருக்கா? மூணாவது, உன் தலையை நீ அடகு வச்சு அவன் வாங்கிட்டா போலீஸ் உள்ள வைக்காத முதல்ல. சோ என்னன்னா, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். சும்மா ஒரு ஸ்வீப்பிங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது. என்ன, என் தலையை அடகு வச்சாலும் நான் திருப்பி கொடுத்துருவேன். இது என்னன்னா, ஏமாத்துறதுக்குன்னு ஒரு வசனம் இருக்கு. இன்னொரு வார்த்தை சொல்ல கேட்டிருக்கல, என்ன, என் உயிரே போனாலும் நான் அந்த காரியத்தை செய்வேன். எப்படி முடியும்? உயிர் போனதுக்கு அப்புறம் நீ வர முடியுமா? வந்தா நாங்களாம் அங்க இருக்க முடியுமா? உயிரே போயிடுத்து, அப்புறம் உனக்கு நாங்க தான் எல்லாம் செய்யணுமே ஒழிய, அப்புறம் நீ என்ன எங்களுக்கு செஞ்சிட முடியும்? என் உயிரே போனாலும் நான் அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னா, இதெல்லாம் என்னன்னா எங்க மெட்ராஸ் பாஷையில டுபாக்கூர் அப்படிமா, பயங்கர டுபாக்கூர். ஸ்வீப்பிங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது எல்லாம் அப்படியே பெருசா அந்த எமோஷன்ல வர வார்த்தைகள். இட் ஹாஸ் நோ மீனிங். அது உண்மையே அல்ல. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப அர்ஜுனன் சொல்றான், ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாய் நின்று என்னை கொண்டாலும் எனக்கு கவலையே இல்லை கிருஷ்ணா, நான் காட்டில் போய் பிச்சை எடுத்தாலும் எனக்கு கவலையே இல்லை கிருஷ்ணா, நான் இந்த யுத்தத்தை நடத்த மாட்டேன்னா டுபாக்கூர்.
ஏன் அந்த அளவுக்கு அவன் ஒண்ணு ஞானி இல்ல சார். அவன் ஒண்ணு காட்டுல போய் பிச்சை எடுக்கிறதுக்கு ஞானி கிடையாது. யாரு? அர்ஜுனுக்கு அந்த மனோபாவமே கிடையாது. பின்ன என்னன்னா now he wants to escape. இப்ப யுத்தத்துல இருந்து வெளியே எகிரிச்சு ஓடணும். அதுக்கு விடுறான் பாருங்க ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே. சோ இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு பெரிய தத்துவம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஒருவருடைய மனோநிலை பாருங்க, ஒருவருடைய மனோநிலை பிறரை ஏமாற்றுவதற்காக வேதாந்தம் பேசுகிறது. போச்சுக்காதீங்க. பல பேர் பெரிய ஞானமயமான வார்த்தை எல்லாம் பேசுவா, அவளுக்கு சத்தியமா அந்த அனுபவம் கிடையாது. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் பகவான் பாத்துக்கிறார். பொய் பொய். பகவான் பாத்துக்கிறாருன்ற அளவுக்கு இயல்பான ஞானம் அவருக்கு இருக்கா? கிடையாது. எல்லாம் பகவான் பாத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி அவர் பார்த்துட்டே இருக்காரு. எல்லாம் நாம நிறைய வேதாந்த கருத்துக்களை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுவோம். ஏன் தெரியுமா? நமக்கு அந்த ஞானம் கிடையாது, நமக்கு ஒண்ணும் அந்த அளவு சங்கல்பம் கிடையாது, நமக்கு ஒண்ணும் அந்த அளவுக்கு ஆத்ம பயிற்சி கிடையாது. நம்ம தாத்தா சொல்லி கேட்டிருக்கிறோம், தாத்தாக்கு தாத்தா சொல்லி கேட்டிருக்கிறோம். நாமளும் சொல்லாம போயிட்டா பேரனுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருப்ப எல்லாம் நம்ம இருக்கு, எல்லாம் பகவான் இருக்கான்னு சொல்லி அத்தனை அட்டூழியம் பண்ணுவோம். ஐ எம் வெரி சாரி. இந்த வார்த்தைகள் உள்ளீடு அற்றவை, உண்மையான ஆழமற்றவை. நிஜமாவே பக்த ராமதாசனுடைய மனோநிலை நமக்கு உண்டா? எல்லாம் பகவான் பாத்துக்கிறான்னு சொல்றதுக்கா? சார் அவர் ஜெயில வச்சான், நம்புவீங்களா? ஜெயில வச்சான். ஜெயில் சுவர் உயரமா இருக்கு. ராமநாமம் சொல்லி நம்மள ஜெயில வச்சா என்ன சொல்லுவோம்? ஒன்ன போய் கும்பிட்டோம் பாரு, உன்னை ஓயாம ராமா ராமான்னு என்ன இவ்வளவு பேர் ஜெயில வச்சுட்டே, குதிக்க முடியாத சோத்து, கொஞ்சம் குட்ட சோறா இருந்தா கூட எகிரி குதிச்சுடுவேன், இவ்வளவு ஒசரமான சோத்துல கொண்டு போய் வச்சுட்டியா ராமா, உன் ராமநாமத்தை சொல்லி நான் என்னத்த கண்டேன் நம்ம இடத்துல சொல்லுவோம். ராமதாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த சுவர் எப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு ராமதாஸ் சொன்னார், ஆஹா நான் பெரிய பாக்கியவான். ஏன்? சுவர் ரொம்ப ஒசரமா இருக்கு. எப்படி பெரிய பாக்கியவான்? வெளி உலகத்தின் தாக்குதல் இல்லாதபடி ராமநாமம் சொல்லுவதற்கு ராமன் என்னை பாதுகாப்பாக வைத்தார் என்று. வெளி உலகத்தினுடைய தாக்குதலே இல்லாதபடி இவ்வளவு அருமையான இடத்துல என்ன வச்சிருக்கிறாரே ராமன், நான் எவ்வளவு பெரிய பாக்கியவான். அந்த ராமதாசர் ஆத்மஞானி, பக்தர் ராமதாஸ் ஆத்மஞானி. நம்ம ராமா ராமாம்போம், லாட்டரி டிக்கெட்ல பணம் விளையாட்டு இவனெல்லாம் கும்பிட்டு என்னத்த கண்டோம். ஒரு நம்பர்ல போயிடுத்து, வேணா கிருஷ்ணனை மாத்தி பாருங்களேன். அந்த ஒரு நம்பர் கரெக்டா மறுபடியும் விடுறதுக்கு கூட ராமனை விட்டு கிருஷ்ணனுக்கு போயிடுவோம். நமக்கு அவ்வளவு பெரிய ஆத்ம பந்தம் உண்டா ஒரு தெய்வத்து மேல, ஒரு மூர்த்தி மேல? இல்ல. நான் இவ்வளவு கடுமையா யோசனை மாட்டேன்னு நினைக்க வேண்டாம். நாம் எதுல இருந்தா எஸ்கேப் பார்த்துக்கு பெரிய உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லும். இப்ப இந்த இடத்துல இவன் பேசின வரையில அவ்வளவு என்னன்னா எஸ்கேப் பார்த்துக்காக பெரிய பெரிய பிலாசபி எல்லாம் பேசுங்க. சஞ்சயன் முடிச்சா, போர்முகத்தில் இவ்வாறு உரைத்த பார்த்தன் வில்லை ஓர் புறம் எறிந்தான். எடுத்துட்டான், வில்லை தூக்கி அந்த எடுத்துட்டான். வில்லை ஓர் புறம் எறிந்தான். துயரு கொண்ட நெஞ்சத்தினாய் தேரின் பீடத்தின் மீது அமர்ந்தான். அவனது விஷாதம், அவனது குழப்பம் ஒரு யோகமாக மாறுகிறது. விஷாதம் எப்படிடா யோகமாயிற்று அப்படின்னு கேட்டா, இந்த குழப்பமும் அந்த குழப்பத்துக்கு பரிசாகத்தான் கீதையும் தரப்பட்டது என்பதால் விஷாதம் யோகமாயிற்று. நீங்க ஒரு தங்கத்தை சொல்றீங்க, கலப்படமுடைய தங்கம்னு சொன்னா கூட எவ்வளவு பர்சன்டேஜ் கலப்படமா இருந்தாலும் அது தங்கமே. தங்கம் கலப்படமாய் இருக்கிறது, அதுபோல் யோகம் விஷாதமாய் இங்கு இருக்கிறது என்று கலப்பட தங்கத்தை போல் காட்சியளிப்பது அர்ஜுன விஷாத யோகம் என்பதாக நாம சிந்தனையை நிறைவு செய்து இன்றைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. We are grateful to Canfin Homes for co-sponsoring today's program. Today's prasadam has been sponsored by Sri Swaminathan. We are grateful to him. நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணோம், டெய்லி கதைக்கு அப்புறம்
பிரசாதம் கொடுக்கிற வழக்கம் இருக்கு. If anybody come forward, sponsor the prasadam, please contact us at the counter. Thank you. ஒரு சின்ன மழை ரொம்ப இருக்கு, கொஞ்சம் you have to manage slowly. Too much of rain outside. என்னுடைய புத்தகங்கள், அதாவது இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக தினமணி கதிர்ல நான் எழுதின கருத்துக்கள் வெற்றி நிச்சயம்னு ஒரு புஸ்தகம். அது வாழ்விலே முன்னேறுவதற்கு இளைஞர்களுக்கு பயன்பட வேணுங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்டது. அதே மாதிரி ஃபேமிலி லைஃப எப்படி நாம பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகலாம் சந்தோஷமா அப்படிங்கறத பத்தி நல்ல குடும்பம் என்றும் ஒரு புத்தகம் இந்த புத்தக கண்காட்சிக்கு வெளிவந்தது. அது தவிர சில ஒலி நாடாக்கள் புத்தகங்கள் அங்க வெளியில விற்பனைக்கு இருக்கு. விருப்பமுடைய அன்பர்கள் அந்த புத்தகங்களையும் ஒலி நாடாக்களையும் கூட படித்து அல்லது ஒலி நாடாக்களை கேட்டு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு அன்போடு வாழ்த்துகிறேன். சுகேஷிவன் சார்கிட்ட இந்த ஆட்டோகிராஃப் அதெல்லாம் வாங்குறவாள்லாம் இந்த ஃபியூ டேஸ்ல வாங்கிட்டு விடுங்க. ஏன்னா லாஸ்ட் டே அன்னைக்கு ரொம்ப so many things to do. He has to catch the train Tuticorin Express 9:45 so we won't have that much time. This is a request to all of you. Thank you.